நமது தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பகுதி 103 சங்கீதம் 13 வசனம். சங்கீதம் 103 மிகுந்த இரக்கத்தினால் தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து வியாதிகளை நம்மை விட்டு விலக்கினார். வசனங்கள் 13 முதல். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் அவர் இன்னதென்று அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். ஆம், தேவன் நம்மை மண்ணால் படைத்தார். ஆனால் அவனுக்குள்ளாக இருக்கிற அந்த சுவாசம் தேவனால் கொடுக்கப்பட்ட ஜீவ சுவாசமாக இருக்கிறது. அதனால் மனிதன் விலையேறப்பட்டவன். மனிதனை தேவன் ஆசையாக படைத்தார். அவரை ஆராதிக்கும்படியாக மனிதனை படைத்தார். அவரோடு இருக்கும்படியாக, உறவாடும்படியாக, அவரோடு ஒரு தொடர்பிலே இருக்கும்படியாக, உறவிலே இருக்கும்படியாக பல நோக்கத்தோடு மனிதனை படைத்தார். இந்த 103 சங்கீதத்திலே மனிதனுக்கு அவர் இறங்குகிறார். அவருடைய இரக்கம், இந்த இரக்கம் என்கிற வார்த்தை ஆங்கில வேதாகமத்திலே எவர்லாஸ்டிங் லவ் அப்படின்னு இருக்குது. நீடித்த நிரந்தரமான ஒரு அன்பு. அதுக்கு இன்னொரு பெயர் இரக்கம். அவருடைய இரக்கம். அவர் ஏன் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார்? இதே சங்கீதம் 103 மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது என எழுதியிருக்கிறது. வசனம் 15. நம் ஆண்டவருடைய நாட்களும் அவர் எப்படிப்பட்டவரும் என்பதை நாம் தேடி பார்க்கும்போது ஒரு காரியம் சங்கீதம் 90 வசனம் 4, உமது பார்வைக்கு 1000 வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் ராச்சாமம் போலவும் இருக்கிறது. நம்ம எப்படி இரவு கழிந்து போச்சு, ஒரு நாள் இரவு எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியுதோ அதே போல கர்த்தருடைய பார்வைக்கு 1000 வருஷம். அப்போ எவ்வளவு நீடித்த நாளாக இருக்கக்கூடியவர் தேவன். அவர் மனிதனை தன்னுடைய கோபத்தினால் அழிக்க மாட்டார். அவர் மிகுந்த இரக்கம், தன்னுடைய இரக்கத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். 90 சங்கீதத்திலும் அவருடைய இரக்கத்தை குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 வசனம் 14, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். ஒவ்வொரு காலையிலும் அவர் தமது அன்பை தமது பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு நாள் முழுவதும் ஆரம்பிக்கிற நேரம் அதுதான், காலை தான். அந்த காலை நேரத்திலே தேவனுடைய அன்பை நாம் ருசித்து விட வேண்டும். ஒவ்வொரு நாளும் புது புது வசனங்களால் நம்மை தேற்றுகிறார். நமக்கு பல காரியங்களை எடுத்து உணர்த்துகிறார். இந்த உலகம் எப்படிப்பட்டது, எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் வாழ தேவையான பலனையும் ஞானத்தையும் தருகிறார். அவரோடு கூட சேர்ந்து நாம் செயல்படுகிறவர்களாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும். அவரோடு கூட சேர்ந்து என்று சொல்லும்போது அவர் நினைப்பதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும். சரி, இந்த இரக்கத்தை, அவருடைய இரக்கத்தை குறித்து புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் குறிப்பிட விரும்புகிறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் மாம்சமான உடனே அது ஒரு பெரிய கிருபை, நம்மீது பாராட்டின பெரிய விஷயம். அவ்வளவு பெரிய தேவன் மனிதனாய் மாற சித்தம் கொண்டார். மனிதனாய் மாற தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஆட்சி செய்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 93, இன்னும் அநேக சங்கீதத்தில் அவர் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அண்ட சராசரங்களும் அவருக்கு சொல் அடங்கும். மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். இந்த இடத்துல கிருபை சத்தியம் இரண்டும் ஒன்றை பிரிக்க முடியாது. மிகுந்த அன்பு, அதுதான் கிருபை. மிகுந்த அன்பு, அதே நேரம் சத்தியம். அவரே சத்தியம். நம்ம சத்தியத்துக்காக எங்கேயும் ஓட வேண்டாம். எது உண்மை, எது நிரந்தரம், சத்தியம் அப்படின்னு நம்ம வேற எங்கேயும் தேட வேண்டாம். தேவன்தான். அவர் இரக்கமும் சத்தியமும் நிறைந்தவராய் அவர் மனிதராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நாம் சரியாய் புரிந்து கொள்வோம். புரிந்து கொள்வதற்காக பல முயற்சிகளை நாம் எடுப்போம். நம்முடைய எல்லா முயற்சிகளையும் அவர் ஆசீர்வதிப்பார். தேவனை அறிவதே நித்திய ஜீவன் என யோவான் புஸ்தகத்திலே நம்ம படிக்கிறோம். அவரை அறிய 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 நாம் நித்திய ஜீவனுக்கு நெருங்குகிறோம். நாம் அவரை குறித்து படிக்க படிக்க அதில் அவர் சொல்ல வருகிற விஷயம், சத்தியம் என்ன என்பதை நாம் உணர்ந்து நம் வாழ்க்கையிலே பொருத்தி பார்க்கும்போது நாம் அவருடைய அற்புதங்களையும் பாவ மன்னிப்பையும் இரக்கத்தையும்
தினம் தருகிற அவருடைய புதிய கிருபை, புதிய வல்லமையையும் பெற்று சந்தோஷமாக இந்த உலகத்திலே வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற தகப்பனே, உம்முடைய கிருபை குறித்து இந்த வேத வசனங்கள் மூலம் நாங்கள் தெரிந்து கொண்டோம். நீர் நித்திய மாறாத அன்பை வெளிப்படுத்தின விதம் மனிதனாய் வந்தது. தேவனே, நீர் ஒருவரே எங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமையுள்ளவர். கர்த்தாவே, நீர் ஒருவரே சத்தியம். சத்தியத்தை தேடி, நிம்மதியை தேடி, விடுதலையை தேடி வேற எங்கும் நாங்கள் அலையாதபடி உம்மிடம் தஞ்சம் புக ஒவ்வொருவருக்கும் ஞானத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உம்முடைய பேரின்பத்தையும் விடுதலை அனுபவிக்கிற ஸ்லாக்கியத்தை தாரும் அப்பா. நீடித்தவராகிய உம்மை நாங்கள் வந்து சேரும் வரை இந்த உலகத்தில் எங்களை பாவமில்லாமல் பாதுகாத்து கொள்ள உம்முடைய பராமரிப்பு எங்களுக்கு தேவைப்படுகிறது. உம்மிடம் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு ஒருவருக்கே மகிமை, கனம், துதி செலுத்தி இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.